நாம் தமிழர் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு யாரும் கவலைப்படாதீங்க. இது நாம் எதிர்பார்க்காத ஒன்று. நிறைய தகவல்கள் வருது. இது வந்து ஃபேக்காக பண்ணிட்டாங்க, நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படி சொல்கிறாங்க, பார்க்குறோம். இருந்தாலும் நான் வந்து விஷ்ணு நம்புறதுல மக்களை நம்புகிறேன். அண்ணன் வந்து எவ்வளோ உழைச்சார், எவ்வளோ பாடுபட்டார், வெயிலில் மழையில நின்றுருக்காரு, சாப்பிடாம இருந்திருக்காரு, காரைக்குடியில் தொண்டை கிளியிற மாதிரி பேசியிருக்காரு. நல்லா நினச்சேன், இந்த தடவை கட்டாயமாக ஜெயிச்சிருவாருன்னு நினச்சேன். அட்லீஸ்ட் காரைக்குடியிலேருந்து ஜெயிச்சிருவாருன்னு நினச்சேன். மொத்தமாக மக்கள் ஏமாற்றிட்டாங்க. எதுவுமே செய்யாமல் திரைக்கவர்ச்சியை மட்டும் நம்பி அவர் பின்னால் போன தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஆகச்சிறந்த அறிவாளிகளா? இல்லை. உலக நாடுகளெல்லாம் சொல்லுவாங்க, அறிவாளிகளும் அறிஞர்களும் பெரிய பெரிய தலைவர்களும் பிறந்த மண் தமிழ்நாடு சொல்லுவாங்க. அந்த ஒரு மண்ணில் காமராஜரும் கக்கனும் முத்துராமலிங்க தேவரும் இவர்கள்லாம் பிறந்த மண்ணில் இப்படி வந்து ஒரு திரை கவர்ச்சியை நம்பி, ஒரு சினிமாவை நம்பி, அதில் வரைய பேசிய டயலாக்கையும் அதில் நடித்த நடிப்பையை நம்பி ஒரே வீசினா 50 பேர் கீழே விழுவான். அதெல்லாம் வந்து உண்மை நம்பி அதில் நம்ம இளைஞர்கள் நாளைய வாழ்க்கை துளைத்து விட்டார்கள்னு நான் நம்புகிறேன். ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸ்டாலின் வந்து என்ன தான் இருந்தால் கூட 75 ஆண்டு கால வரலாறு திமுக அதையும் தோற்கடிச்சு, 60 ஆண்டு காலம் புரட்சி தலைவர் அம்மா ஜெயலலிதா உருவாக்கிய கட்சி அதையும் தோற்கடித்து எங்கள் அண்ணன் தமிழ் தேசியம் மக்கள் உயிர், இயற்கை, விவசாயம் எல்லாத்தையும் பற்றி, ஆடு மாடு எல்லாத்தையும் பற்றி பேசுகிறாரு. ஆனால் நாங்கள்லாம் ரொம்ப உறுதியாக நம்பிக்கிட்டு இருந்தோம். இவ்வளோ நாள் உழைச்சிட்டார் அண்ணன், தரம் கட்டாயம் வெட்டி கிடைக்கும் சொல்லிட்டு மக்கள் ஏமாற்றி விட்டார். ஆனால் அண்ணன் அழுதார். அதை பார்த்து மனசு ரொம்ப சரியில்லை எனக்கு. என்ன செய்வது? நம்மெல்லாம் வந்து அறிவாளிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இல்லை, ஒரு நிறைந்த முட்டாள்கள் தமிழ்நாடு முழுக்க, அது இளைஞர்கள் ஒரு முன்னெல்லாம் வந்து ஒரு இராணுவத்தில் போய் சேருவாங்க. சுதந்திர போராட்டத்திற்காக இளைஞர்கள்லாம் போராடினாங்க. இப்போது ஒரு நடிகருக்காக இளைஞர்களும் போய் நிற்கிறது அவமானமாக இருக்குது, பார்க்க வெக்கமாக இருக்குது. பெற்றோர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. அவர்களும் கூட போயிட்டு இந்த நாட்டை தோற்கடித்து விட்டார்கள். இந்த நாட்டை